ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலதி சமையல். டுடே ஸ்பெஷல் வெஜிடபிள் பிரிஞ்சு தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கோம். தாளிக்க தேவையான பட்டை, இலை, லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, பன்னீர், புதினா. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்கம்மா, பிரிஞ்சி பண்ண போகிறேன். பாத்திரம் வச்சுக்கிறேன். சின்ன கப்பு தான், ஒரு 150 கிராம் தான்மா எண்ணெய். இது கல்லெண்ணெய். வாங்கம்மா, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு வச்சுக்கிறேன். அன்னாச்சிக்கு கடல் பாசி வச்சுக்கிறேன். 3 இலை வச்சுக்கிறேன். கொஞ்சம் லவப்பு வச்சுக்கிறேன். பட்டை, அன்னாச்சி போட்டு, ஏலக்காய் மராட்டி போட்டு ஒரு பெரிய பெரிய வெங்காயமாக 4 அரிஞ்சிக்கிறேன். பாருங்க, வெங்காயம் நல்லா செவந்துக்குது. இப்போ இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுங்கம்மா. எல்லாமே நான் ஒன்றா அரைச்சி வச்சுக்கிறேன். இதுலேயே பச்சை மிளகா போட்டுடலாம். ஒரு 6 பச்சை மிளகா. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். தக்காளி போட்டுடலாம். வாங்கம்மா, தக்காளி, புதினா, கொத்தமல்லிலாம் போட்டோம்மா. எல்லாம் போட்டு வதக்குறேன். தனி மிளகா பொடிமா. ஏன்னா 6 மிளகா போட்டுக்கிறேன். சின்ன ஸ்பூன் தான், குட்டி ஸ்பூனு. ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் இருக்குமா. கேரட் அரிஞ்சு வச்சுக்கிறேன் நீட்டு வாகத்தில். பீன்ஸ் அரிஞ்சு வச்சுக்கிறோமா. எல்லாம் 100 கிராம் 100 கிராமு. அரை கப்பு பச்சை பட்டாணி. கொஞ்ச நேரம் வதங்கட்டுமா. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாமா. தேவையான உப்பு போட்டுக்கலாமா. நல்லா மிளகா நெய்யெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் தண்ணி விட்டுக்கலாமா. நாலு டம்ளர் அரிசி ஊற வச்சுக்கிறோமா. 8 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறோமா. தண்ணி சூடு பண்ணிக்கிறேன். காயெல்லாம் வேகட்டோமா. மூடி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அம்மா, வீட்டு பன்னீர் நம்ம பசுமாட்டில் பாலில் பண்ணது. கொஞ்சமாக தான் பண்ணேன். எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டிப்பாக இருக்கும். அவ்வளோதான். அப்போ எண்ணெயில் பொரிச்சுருவாங்க. நல்லா சாஃப்டாக இருக்குதுமா. எண்ணெயில் பொரித்து தான் போட்டால் நல்லாயிருக்கும். இது நம்ம வீட்டு மாட்டு பால்லே செய்யுதுமா. நிறைய செய்வேன், காலி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தான் பால் கிடச்சிது. 1/2 லிட்டர் பால், 100 கிராம் தான் வந்து பசும்பாலில். எருமாட்டு பால்னால் நிறைய வரும். இது பசும்பால் கம்மியாக கொஞ்சமாக தான் வந்தது. 3/4 லிட்டர் பாலுக்கு ஒரு 100-150 கிராம் தான் கொஞ்சம் பன்னீர். நல்லா செவந்துச்சு பாருமா. எடுத்துடலாம். வாங்கம்மா, திராட்சை வறுத்துக்கலாம்.
இப்படி முந்திரி போட்டுக்கலாமா? நெய்லையும் பொரிச்சு போடலாம், எண்ணெயிலையும் பொரிச்சு போடலாமா? நாங்கள் எண்ணெய் போட்டுக்கிறோம், நெய் வேணான்ட்டு. ஏன்னா சஷ்டியில் விரதம் இருக்கிறோம், தலை சுற்றணும் நிறைய நெய் போட்டோம்னா. நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ ஸ்பெஷல் வெஜிடபிள் பிரியாணி. எங்கள் அத்தை முந்திரி, திராட்சை, பன்னீர் எல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லாவும் இருக்கும் இந்த டேஸ்ட்டு. வாங்கம்மா, 1/4 கிலோ உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன், போட்டுடலாம்ல எண்ணெயில். காயெல்லாம் வெந்துருச்சுமா, இப்போ அரிசி போட்டுக்கலாம். நல்லா 1/2 மணி நேரம் அரிசி ஊறிடுச்சுமா. கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கலாமா? ஒரு பாதி பழம் பேஞ்சு வச்சுக்கிறேன், ரொம்ப வேணாம். பன்னீர் வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறோம்மா, இது காட்டினதே இல்லை, ஒரு வாட்டி போடணும் வீடியோவில். நிறைய பாலில் போட்டு காட்டுறோம். இப்போ மூடிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயிலே வேகட்டும். நல்லா பொரிஞ்சிச்சுமா. கொஞ்சோண்டு மசாலா போட்டுக்கலாம். மிளகா அப்படி தனி மிளகாத்தூள் அப்படி. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், ரொம்ப வேணாம், ஏன்னா பிரிஞ்சிலாம் உப்பு இருக்குது. உருளைக்கிழங்குக்காக உப்பு. இப்போ எல்லாம் அப்படியே சோர்ந்து வரட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். நல்லா கேஸ் சிம்மில் இருக்கட்டும். உருளைக்கிழங்கு பாருங்க, மசாலா உப்புலாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. எடுத்துடலாம். இந்த பன்னீர் பொரிச்சிட்டு இந்த மசாலா காரத்தில் போட்டு எடுத்துக்கலாமா? இந்த காரம் பட்டா இன்னும் நல்லா இருக்கும் பன்னீர். ரொம்ப செவந்து வரவேனா, கொஞ்சம் ஊறினா போதும். காரம் மேலே 2 நிமிஷம். வாங்கம்மா, அந்த எண்ணெய் மசாலாவில் காரத்தில் போட்டு பொரிச்சாச்சு. ஏற்கனவே பொரிச்சு எடுத்துட்டோம் எண்ணெயில். இப்போ அது ஓரட்டம் மட்டும் போட்டேன் உருளைக்கிழங்கு எண்ணெயிலேயே. நல்லா இருக்கும்மா, இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வந்துக்குது. நல்லா கலந்துடணுமா, மேலே கீழே எல்லாம் கலந்து டம் போட்டு விட்டுடலாம். வாங்கம்மா, டம் போடலாம். எல்லாம் கலரி விட்டாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நல்லா சுடுது. பன்னீர் போட்டுக்கலாம்.
நாங்கள் நிறைய போடுவோம்மா பன்னீர், அது இன்றைக்கி தான் கம்மியாக பண்ணிட்டேன். பன்னீரும் போட்டாச்சு, உருளைக்கிழங்கும் போட்டாச்சு. மேலே முந்திரி திராட்சை போடலாம். இது ரொம்ப இஷ்டம், குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தா விரதம் இருக்கிறாங்க, நல்லது. ஏன்னா ஒரு வேளை சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிட்றோம். நல்லா போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ எல்லாம் மூடி டம் வச்சிடலாம். வாங்கம்மா, மேலே கல் வச்சு டம் போட்டாச்சு. மீடியமாக வச்சுட்டு தோசைகள் போட்டுக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்மா. சூப்பராக வந்துக்குது. அரிசிலாம் பாரு அப்படியே சாதம் அப்படியே மேலே தூக்கினது, நல்ல வாசனை. எங்கள் அத்தை போட்ட உருளைக்கிழங்கு பன்னீர் எல்லாம் மேலே சூப்பராக இருக்குது. சாப்பாடும் பாருங்கள் அப்படியே வரையாக இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குதுமா. சாப்பாடு தண்ணிக்காத சாப்பாடு நல்லா கலந்துட்டு நம்ம எல்லாம் பிரிஞ்சில் தான் உருளைக்கிழங்கு போட்டு பண்ணுவோம். இந்தமாதிரி தனியாக ஃப்ரை பண்ணி இந்தமாதிரி நட்ஸ்லாம் போட்டு பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்களுக்கு பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஹெல்த்தாக இருக்கும் உடம்பும். 2 வேளை விரதமாக இருக்கிறோம், இந்த மாதிரி சாப்பிட்லாம். இப்போ தயிர் பச்சடி வச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் வெஜ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க எங்கள் அத்தை. நட்ஸ்லாம் போட்டு உருளைக்கிழங்கு பன்னீர்லாம் அப்படியே மேலே வச்சு எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்மையாகவும் வந்திருக்கு, வேறு நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டாக இருக்குது, பார்க்கவும் செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள் அத்தை எப்படி இருக்குது. பன்னீர்லாம் அப்படியே சாஃப்டாக இருக்குது. நாங்கள் கடையிலே ரெடி பண்ண இந்த மாதிரி இருக்காது. ஆனால் மாட்டுப்பாலில் சேர்ந்தோம்னா சூப்பராக இருக்குமா. அது எங்கள் வீட்டில் சொந்த மாடு இருக்கிறதுனால இன்னொரு வாட்டி ரப்பர் போல இருக்கும். நாங்கள் இன்னொரு வாட்டி பன்னீர் ரெசிபி இந்த மாதிரி பண்ணுறோம், போட்டு காட்டுறோம். சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டு நல்லா இருக்குது. ஒரு ரைஸ் கூட இது குழையில உடையில எல்லாமே அப்படியே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா இருக்குதுமா, ரொம்ப டேஸ்டாகுது, நல்லா இருக்குது. சாப்பாடுலாம் பாருங்கம்மா அப்படியே சாஃப்டாக வந்து. சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் வெஜ் பிரியாணி இன்னைக்கு சஷ்டி விரதத்தால். இன்றைக்கி 5ஆவது நாளுக்கு விரதத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி எல்லாமே செம்மையாக வந்திருக்கு. இதேமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புரிஞ்சது தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதேமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் செம்மையாக வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, பார்க்கவும் டிஷ்ஷஸ் செம்மையாக வந்திருக்கு.